ஆமா சார், இங்க ஒரு வேலையா வந்தேன். ஆனா பாருங்க யாரும் ஆளையே காணும். என்ன பண்றது? அந்த பிரச்சனையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். ஏன்னா நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டே எக்கச்சக்கமா இருக்குது. எல்லா பிரச்சனையும் நான் டேக்கிள் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஆமா, என்ன சார் பண்றது? ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. யா இங்க ஆள் வந்துருச்சு, நான் அப்புறம் பேசுறேன். ஆமா, சுஜா இருக்காங்களா? சரியா கேட்கலையா? ஹூ இஸ் சுஜாதா அண்ட் வேர் இஸ் சுஜாதா? சுஜாதா இருக்காங்களான்னு கேட்டேன். நீங்க யாரு? ஐ எம் தசரதன். ஆமா, சுஜா எங்க? என்ன மூச்சுக்கு 300 தடவை சுஜாங்கிறீங்க? அவங்கள நல்லா தெரியுமா? பார்த்தது இல்ல, பட் தெரியும். என்ன கேஸ் விஷயமா? சேச்சா, அதெல்லாம் இல்லைங்க, கல்யாண மேட்டர். நான் உங்களுக்கு ஹஸ்பண்டா இருக்கலாம்னு ஒரு ஐடியா. அதான். என்ன பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து தனக்கு கணவனா வர தகுதியானவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு விண்ணப்பம்? டைரக்டா பார்த்து பேசலாம் தான் நேரா இங்க வந்துட்டேன். நான் நேர்ல பார்த்து பேசினா நிச்சயமா அவங்க ஒத்துக்குவாங்க. நான் நல்லா பேசுவேன் சார். என் கண்ணை பார்த்து பேசுற யாரையுமே என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? அந்த கூலிங் கிளாஸை கட்டணும். நடுவு வீட்டில் இப்படி ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சாரி சார். ஆமா, இவ்வளோ கராரா பேசுறீங்களே, நீங்க தானே சுஜாதாவுடைய ஹஸ்பண்ட்? ஆம் ஐ கரெக்ட்? ஹலோ, நான் அவங்க பிரதர். ஓ சாரி. உங்க சிஸ்டர் கொடுத்த விளம்பரத்துல எல்லா மேட்டரும் கரெக்டா இருக்கு. ஒருவேளை அந்த ஹஸ்பண்ட் இன்னும் ரிலீவ் ஆகலையோ நினைச்சிட்டேன். ரிலீவ் ஆகுதா? இது என்ன ஆஃபீஸ் வேலையா மேம்? அவர் ரிலீவ் ஆகிறதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும்? சார், நீங்க ரொம்ப பழைய ஆள் போல் இருக்கு. கன்சர்வேட்டிவ்னு தோணுது. கல்யாணத்தை நீங்க எமோஷனலா பாக்குறீங்க. அதுக்கு அவசியமே இல்லை சார். இட்ஸ் அ கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். ஒப்பந்தத்துக்கு ஒத்து வராத ஆளை கழட்டி விட்டுட்டு ஒப்பந்தத்துக்கு ஒத்து வர ஆளை சேர்த்துக்கிறதுல தப்பே இல்லை. யூ see, I'm a very practical man. இன்ஃபேக்ட் உங்க சிஸ்டர் சுஜா கொடுத்திருந்த விளம்பரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அவங்களுடைய வெளிப்படையான அப்ரோச் தான். ஆமா, சுஜா எப்போ வருவாங்க? இப்போ வருவாங்க. ஆமா, ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சும்மா தான். இல்ல, நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு என்னவோ உங்களுக்கு என் தகுதி மேல ஒரு சந்தேகம் இருக்கும் போல தோணுது. யூ see, எனக்கு முன் அனுபவம் இருக்கு. நானும் டைவர்ஸ் ஆனவன் தான். ஓ, நம்ம சிஸ்டமே முழுசா மாற வேண்டியிருக்கு சார். நம்ம கையை எதிர்பார்க்கிற லேடிஸோடைய நிலைமை மாறணும். எப்படி மாறணும்? இனிமே அவங்க கையை நாம எதிர்பார்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் அவங்க நம்மள சம்பாதிக்க அனுப்புறது? இனிமே அவங்க சம்பாதிக்கணும். அதுக்கு நாம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதான் என் பாலிசி. கரெக்டு. அதெல்லாம் சரி, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கொஞ்சம் சீரியஸா சிந்திக்கிறேன் சார். இப்போ நம்ம சொசைட்டியை தீவிரமா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி? மவுண்ட் ரோட் ஃப்ளைஓவர் மேலே ஏறி உட்காந்து வாட்ச் பண்ணுறீங்களா? நோ, புக்ஸ் மூலமா, சேனல்ஸ் மூலமா, மேகசின்ஸ் மூலமா ஐ எம் வாட்சிங் த சொசைட்டி. வாட்ச் பண்ணி என்ன பண்ண போறீங்க? தொடர்ந்து இந்த சொசைட்டியை வாட்ச் பண்றது மூலமா தான் சமூகத்தை மாற்ற முடியும், பெண்களை விடுதலை பண்ண முடியும். இப்போ சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கிற பக்குவம் எனக்கு எப்படி வந்துச்சு? தொடர்ந்து சொசைட்டியை வாட்ச் பண்ணி பெண்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டனால தான். அப்படியா? பரவாயில்ல சார். தமிழ்நாட்டிலே இதை ஒரு தொழிலாக பண்ணுற ஒரே ஆள் நீங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரி, பசிக்குமே பூவாக்கு என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை சார். என் முன்னாள் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு இருந்தா மாசம் 3000 பாக்கெட் மணி தருவா. சில கருத்து வேறுபாடுகள் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. கருத்து வேறுபாடுகள் எதுல? பாக்கெட் மணில தான். 3000 முடியாது, 1500 தான் தருவேன்னா, சாரி, உனக்காக என் பாலிசியை மாத்திக்க முடியாதுன்ட்டு. வெரி குட். அப்புறம் என்னாச்சு? டைவர்ஸ் தான். நீங்க அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? அவ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டான். ஆனா டைவர்ஸ்க்கு அப்புறம் ஜீவனாம்சமா மாசம் 500 ரூபாய் தரா. இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில அது ரொம்ப குறைச்சல் சார். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்பதான் சுஜாதா கொடுத்த விளம்பரம் என் கண்ணில் பட்டுச்சு. ஓகே, திஸ் இஸ் த ரைட் சாய்ஸ்னு நேரா கிளம்பி வந்துட்டேன். சார், என்னால சுஜாதாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க முடியும். என் மனசு ரொம்ப விசாலமானது. வாடகைக்கு விட்டுறீங்களா? சார், நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன மீன் பண்றேன்னா, மற்ற ஆம்பளைங்க மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி அடிக்கிற டைப் கிடையாதுண்ணா. ஓஹோ, அது வேற செய்வீங்களா நீங்க? ஏன் சார், கையில் 5 பைசா காசு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த தைரியத்தில் கிளம்பி வந்திருக்கீங்க? சார், நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது பழமையான என்ன சார்? பெண்கள் சம்பாதிக்கட்டும்னு சொல்றேன். ஏன் சுஜாதா என்ன பாத்துக்க மாட்டாங்களா? பார்த்துப்பாங்க. ஒருவேளை சுஜாதாவும் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டா? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜீவனாம்சம் 500 வருது. இவங்க மாசம் ஒரு 1000 தர மாட்டாங்க. நீ என்ன பண்ற? சத்தம் இல்லாம எந்திரிச்சு வந்த வழியிலேயே போயிடுற. ஏன், என்னாச்சு? இனி என்ன ஆகணும்? எந்திரிடா சோம்பேறி ராஸ்கல். கை கால் நல்லா தானே இருக்கு. போடா, ஏதாவது டீ கடையில் போய் டீ கிளாஸ் கழுவு, இல்ல டேபிள் தொட. ஏன்டா இப்படி ஈன போட்டு பிழைக்கிற? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இங்கிலீஷ்ல பேசினா நான் கருத்துருவேன். ஏன்டா இப்படி இருக்க? சோறு தானே சாப்பிடுற? மிஸ்ஸஸ் சுஜாதா. ஏய், அவங்க வர மாட்டாங்க, வெளியில போ. கார்த்திக், முதல்ல இங்க என்ன சத்தம்? இந்த ஆளு சுஜாதா. சுஜாதா நான் தான்.
மிஸ் சுஜாதா. ஓகே ஓகே மிஸ் சுஜாதா, ஐ எம் தசரதன். உங்க விளம்பரம் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இங்க நின்ன செருப்பு பிஞ்சிரும். ஏன் சுஜாதா உங்க பிரதர் இவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்றாரு? கார்த்திக், உனக்கு தெரியாது, இவன் சரியான பண்ணாட. முதல்ல இவனை வெளியே அனுப்பு. கூல் கூல் மிஸ்டர் கார்த்திக் கூல். சுஜாதா, உங்க விளம்பரம் பார்த்தேன். நீங்க ஒரு விலை மதிக்க முடியாத வைரம். தேங்க் யூ. கார்த்திக், என் கெஸ்ட் கிட்ட மரியாதையா நடந்துக்க, இல்லாட்டி நல்லா இருக்காது. கருமண்டா. மிஸ்டர் தசரதன், உட்காருங்க. தேங்க் யூ. ஆமா சுஜாதா, நான் பேசிக்கலா சொசைட்டியை ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுவேன். அதுவும் பெண்கள் கண் கலங்கினாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நமக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா நான் உங்களை கண் கலங்காம காப்பாத்துவேன். எழுந்துடுறா. என்னையா? எழுந்துடுறா. என்ன சொன்ன? நீ என்ன கண்காணுகாம பாத்துப்பியா? போடா வெளியே, போடா. ஏய், ஒரு நிமிஷம். ஏய், வீட்ல ஏறா, வெளிய வாடா. ஏய், நீ வெளில வரியா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? யார் நீங்க? என்ன வேணும்? ஏய், எங்கடா அந்த ராஜேஷ்? இங்க இல்ல. ஏய், எங்கடா அவன்? இருப்பா, நான் பேசுறேன். இரு. யோ, ராஜேஷ் உன் தம்பி தானே? ஆமா, நான் உங்க அண்ணன். இருந்துட்டு போ. முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க? யோ, என்கிட்ட துட்டை வாங்கி ஏமாத்திட்டான் அவன். என்னென்ன இழிச்ச வாங்கி நடிச்சானா? நான் யாரு, என் பவர் என்னன்னு காட்டுறேன். முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. என்னப்பா ஜாஸ்தி பேசுற? என்ன பண்ண என் புள்ள? ஓ, நீதான் அவனை பெத்த மகராசியா? யோ, ஆளுகளை கூட்டு நெருக்கி அப்படி சத்தம் போடுற. அப்படி என்னதான் தப்பு பண்ண அந்த பையன்? சொல்றதுக்கு தானே வந்துக்கிறோம். என் மச்சானுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸான வியாதி. சிங்கப்பூர்ல இருந்து மருந்தை வர வைக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. பக்கத்துல இருந்த உன் தம்பி சிங்கப்பூர்ல இருக்கிற என் முதலாளி மூலமா மருந்தை வர வைக்கிறேன்னு என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனாயா. போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. இங்க என் மச்சானோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்கெல்லாம் தவிச்சு போயிட்டோம். மறுபடியும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் கொடுத்து மருந்தை வர வச்சோம். உங்க தம்பி இது மாதிரி பண்ணலாமா? நியாயமா? கூப்பிடி அவனை. எங்க கிட்ட ஏமாத்துற காசை திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்கணும். இல்ல அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டு. யோ, என்னையா என்ன பிரச்சனை? வாடா, வாங்கி துண்டு வீட்ல உட்காந்து பம்மினுங்கிறியா? யாடா, யார் பம்பறாங்க? சிங்கப்பூர்ல ட்ரை பண்ணோம், ஸ்டாக் இல்லன்னு ஏய், சொல்லிட்டாங்க. யார்கிட்ட காது குத்துற? சிங்கப்பூர்ல இருந்து மருந்து வந்துருச்சுடா இங்க. வந்துருச்சுல அப்புறம் ஏன் பிரச்சனை பண்ணீங்க? கிளம்புங்க. ஏய், நக்கலா குடல உருவி மாலை போட்டுருவோம். ஏய், எங்க ஏரியாவுக்கு வந்து என்னைய கலாய்க்கிறீங்களா? எங்களுக்கும் ஆள் இருக்குது, எல்லாரையும் காலி பண்றோம். யோ, பாரியா? பாத்தியாயா உன் ஏரியா பையன் என்னமா துள்ளி நிக்கிறானே? டேய், மருந்து காசு வாங்கல, கிடைக்கல கொடுத்து வர வேண்டியதுடா. பிச்சை காசு 1200 ரூபா. அது சிங்கப்பூருக்கு ஃபோன் பண்ணதுக்கே காலி ஆயிடுச்சு. யோ, காசு கொடுக்க முடியாது, என்னையா பண்ணுவேன்? ஏய், துட்டை வாங்கி குடியா. நாங்க இன்னைக்கு சண்டை போடுவோம் வந்தோம். அந்த துட்டை வாங்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். மவனை பொல்துற உன்னை பாரு இப்ப என்ன நடக்குது. இருப்பா, இருப்பா. அவன் ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டான். வேணும்னு நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒண்ணு என் காலில் விழ வேணாம். என் துட்டை எடுத்து வை, நான் போய் நேக்குறேன். ஏப்பா, அந்த துட்டை தான் கொடுத்து தொலைங்களேப்பா. ஆனா இப்ப கையில காசு இல்லைண்ணே. ஒரு 2 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா ராப்பகல் ஆட்டோ ஓட்டி திருப்பி கொடுத்துருவேன். இதெல்லாம் வேலைக்கார மாதிரி தெரியல. பணத்தை கொடுக்கலாம், இந்த இடத்த விட்டு நவர மாட்டோம். உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா பரவாயில்ல. உன் தம்பி தூக்கிட்டு போய் எப்படி வசூல் பண்ணுமோ வசூல் பண்ணு. ஏய், அடி. ஏய், இரு. அவன் சின்ன பையங்க. அப்ப துட்டு கொடு. என்னங்க, இந்தாங்க, இந்த செயினை வச்சு பணத்தை கொடுத்துருங்க. வாங்கண்ணே. ஏய், இவங்க முகத்தை பார்த்து விட்டு போறேன். இல்லன்னா உன்னை கைமா பண்றேன். ஏய், ஜாக்கிரதை. போடா. நீ என் கையில மாட்டிருந்தா குருமா பண்ணுவேன். போ. ஏய், பேசாம போ. டேய், நம்ம வம்சத்திலே இப்படி ஒரு அழகான பிள்ளை இல்லையேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தியடி. ஒன்ன சொல்லணும்டி, சம்பாதிச்சு கொடுக்காட்டாலும் இருக்கிறத புடுங்காம இருக்கலாம்ல. யோ, என்னையா இப்போ? காசு இல்லாட்டியும் மானத்தோட வாழ்ந்தோம்டா, அதையும் கெடுத்துட்டு இருக்கேடா. இதுதான் கை கால் சரியில்லைல்ல, கம்முன்னு போய் படு. போ, கிளம்பு. போயா. கருமம். நீங்க வாங்கங்க. டேய், வாடா.
ஏண்டா உனக்கு பயங்கரதே கிடையாதா? ஏன்டா இப்படி இருக்க? உன்னால வீட்டாண்ட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. டேய் நான் மட்டும் என்னடா மனசோடையாடா பண்றேன், மனசு இல்லாம தானே பண்றேன். எல்லாம் காசு இல்லாத கொடுமைடா. பண்றது மொல்ல மறுத்தனம், இதுல சப்பக்கட்டு கட்டுறியா நீ? பேசுறா பேசு, நீ எல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. டேய் ஒரு மனுஷனுக்கு இதான் வாழ்க்கை இதான் நிரந்தரம்னு கிடையாது. ஒரு நாள் மாறும்ல, அப்போ உனக்கு தெரியும், அப்ப பாரு. என்ன கலெக்டர் வேலைக்கு போப் போறியா? டேய் இதெல்லாம் என்னடா வாழ்க்கை? கொசுக்கடி, பழைய சோறு, கப்பு கூவம். டேய் புதுசா லைன்ல ஒரு ஃபிகர் மாட்டி இருக்குது. பெரிய பணக்காரிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அக்கா ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்குது. சரி. இன்னொரு அக்கா ஏதோ படிச்சிட்டு இருக்குது. நம்மளும் நல்ல படிப்பு தான் படிச்சிட்டு இருக்குது. எப்படியும் வேலைக்கு போவா. ஏய் அவங்க சித்தப்பா பெரிய தொழிலதிபர்ரா. அது மட்டும் இல்ல, சைதாப்பேட்டையில நம்ம ஆளுக்கு 2 கிரவுண்ட்ல வீடு இருக்குது. அவளை மட்டும் மடக்கி தாலி கட்டிட்டேன்னு வையேன், இந்த இழவெடுத்த கூவத்துக்கு ஒரு கும்பிடு போட்டு விட்டா போதுன்னு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் பாரு நம்ம லைஃப. அப்ப கூட நீயா சம்பாதிக்க மாட்ட. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. உன்னை திருத்த சான்ஸே இல்ல. டேய் டேய் சிகரெட்டை குடுறா. இது வேற. தீப்பெட்டி யாரும் கோப்பா கொடுப்பாரு. தலையெழுத்து. டேய் அநியாயத்தை பார்த்து பண்ணுங்கடா. ஈரான்ல பூகம்பம் வந்து 80,000 பேர் மண்ணோட போயிட்டான். நம்மளும் சீக்கிரம் போயிடுவோம். பார்த்து நடந்துக்க. போயா இவரே பூகம்பத்துல தொண்ட போன மாதிரி இருக்கிறாரு. இவர் பேச வந்துட்டாரு. அண்ணா இந்த அரிசி எப்படி நீங்க சொன்னீங்களே அந்த நிலம் அதுல விளைஞ்சதா? காசு கொடுத்து வாங்கினது தம்பி. இல்ல நிலம் இருக்குன்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன். அதான் கேஸ் நடந்துருக்குன்னு சொன்னல. நீங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டேய் எங்கடா போன? பேப்பர் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். பேப்பர் கடையா விலைக்கு வாங்கிட்டு வர சொன்னேன். சில்லறை கிடைக்கல மாமா. ஏண்டா சில்லறை கிடைக்கலங்கிறது இவ்வளவு சோகமா சொல்ற? இதெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய விஷயமா என்ன? பேப்பரை கொடு. அபே 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 சீக்கிரம் வா. அது வரேங்க. என்னங்க என்னாச்சு? என்னம்மா? நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. படிச்சு சொன்னேன். சார் இந்த கம்பெனி ஷேர் வாங்காதீங்க வாங்காதீங்க, ஷேர் இறங்கும்னு சொன்னேன். ஆடிட்டர் கேட்கலையே. என்கிட்டயே பெட்டு கட்டினாரு, இப்ப தோத்துட்டாரு. பாவம். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் விஷயத்துல நான் சிங்கம். இந்த ஷேர் வாங்க விற்க என்கிட்ட வாங்க ரேஞ்சில் நான் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஈராக்ல இவ்வளோ வெடிகுண்டு விழுந்தா ஷேர் மார்க்கெட்ல எவ்வளோ பாயிண்ட் குறையுங்கிறது நான் தெளிவா சொல்லுவேன். என்ன புரியல? ஆக்சுவலா பேப்பர் வாங்கி இந்த ஷேர் மார்க்கெட் விஷயத்தை படிக்கலன்னு வச்சுக்க, என் தலையே வெடிச்சிடும். ஏன் தம்பி காய்கறிக்குன்னு மார்க்கெட் இருக்கு, சேருக்குமா மார்க்கெட் இருக்கு? அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி சிரிக்கிற? லொல்லா மாமா அது வந்து சேர் மார்க்கெட் இல்ல ஷேர் மார்க்கெட். இது உங்களுக்கு புரியாத விஷயம். என்ன புரியாதுங்கிறீங்க? எங்கள் பெரிய கோயில் ஐயர் சொல்கிற மந்திரத்தை நான் அப்படியே திருப்பி சொல்லுவேன். எங்கள் ஊரில் எல்லா பயிலுமே மூக்கில் விரல வச்சு கேட்பாங்க. குளிக்காமல் போயிருப்பீங்க, அதான் எல்லாரும் இப்படி மூக்கில் விரல வச்சுட்டு போயிருப்பாங்க. தம்பிக்கு எப்பயுமே கிண்டல் தான். எங்கள் அக்கா கறிக்குழம்பு வைக்க கூப்பிடுச்சு, நான் போய் வச்சு எடுத்துகிட்டு வரவா? அபி என்னது இது? உங்கள் குடும்பத்தில் ஆம்பளைங்களே சரியில்லை. உங்கள் அப்பங்கார என்னடா மண்டையை போட்டான். உன் தம்பி மணி பரிசு தொலைச்சவன் மாதிரி எப்பவும் தலையை குறிஞ்சிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ ஒருத்தர் போனாரே மாமான்னு, அவர் மாமா கிடையாது, மாமி. மொத்தத்தில் உங்கள் குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் மாப்பிள்ளையா வந்ததுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கோம். ஆமாம், டிஃபன் என்னாச்சு? காஃபியோட இன்னைக்கு சமாளிக்கணுமா? இதை கொண்டு வரேங்க ப்ளீஸ். தோத்துட்டார். ஆடிட்டர் தோத்துட்டார். ஓ ஃபைன். ஆஃபீஸ் வேலையெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கேன். என்னது அபியா? அபி இல்லாட்டி என்னங்க? அவங்களுக்கு மேலே அப்பனான ஆளுங்கள்லாம் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
எல்லா வேலையும் ஈஸியா சொடுகு போறதுக்குள்ள முடிச்சிருவோம் இல்ல. சுருக்கமா சொன்னா தெளிந்த நீரோடை மாதிரியா இருக்குது எங்க ஆபீஸ். என்ன ஃபைல்லாம் தேடியாச்சா? அதான் தேடிட்டு இருக்கோம்ல. இப்படி தேடினா எப்படி கிடைக்கும்? முறவாசல் வேலை பார்க்குற மாதிரியா இருக்குது. ஹலோ, டேபிள்ல எல்லா ஃபைலையும் வச்சு பரப்பி தேடினா இடம் பத்தாதுன்னு தான் கீழே உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன நின்னுட்டு நாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்து நீங்களும் தேட வேண்டியது தானே? உஷா, குனிஞ்சா நிமிர முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. அந்த ப்ராப்ளம் எனக்கு. வாய்வு வயசாயிடுச்சுல, ஒழுங்கா விஆர்எஸ் வாங்கிட்டு போக வேண்டியது தானே? ஏன் இங்க இருந்து எங்க உயிரை வாங்குறீங்க? ஏது போற போக்க பார்த்தா விஆர்எஸ் வாங்கி கையில கொடுத்து அஞ்சு போல இருக்கே. அடேங்கப்பா, ஆள விடுறா. உஷா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசாம அபிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருங்களேன். அதுக்கு இல்ல தோல்ஸ், கூப்பிடலாம். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா 2 நாள் கூட ஆகலையே. அதுக்குள்ள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாக்குறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவசரத்துக்கு வேலை நடக்காது. கூப்பிடுறதான் பெட்டர். அதுக்கு மேல உங்க இஷ்டம். கடவுளுக்கு தான் தெரியும் அவ எப்படி தனியா எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணான்னு. அவ இல்லாம டோட்டல் கன்ஃபியூஷனா இருக்கு. ஷீ இஸ் ரியலி கிரேட். சரி கலை, இப்படி எல்லாம் தேடினா வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல அபிக்கு ஃபோன் போடு, நான் கம்ப்யூட்டர்ல தேடுறேன். ஓகே. ஹலோ, அபி இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஓகே. கூப்பிடுறாங்களா? சரி. அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே. அக்கா வா அபி, ஃபோன் வந்ததா இந்த பக்கம் வருவ போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி சரி, ஃபோன்ல வெயிட் பண்றாங்க, போய் பேசு. சரி. ஹலோ. ஹலோ அபி, நான் கலைவாணி பேசுறேன். ஹாய் கலை. என்ன ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளமாவா? ஆஃபீஸே ஆடி போயிருக்கு. ஏன், என்னாச்சு?